நஹ்மதுஹு வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. என் அன்பு பெருமக்களே, இதோ இன்னும் சில தினங்களில் ஆங்கில புத்தாண்டு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த புத்தாண்டின் வருகையை உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. உலக மக்களெல்லாம் பெருங்கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள்நிலையில், இன்றைய சூழ்நிலையில் இதை ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் செய்வது, இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவது சரிதானா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாகும். காரணம், இவ்வுலகில் மனிதன் குழந்தையாக பிறப்பதற்கு முன்பே அவனது ஆட்டத்திற்கு ஒரு காலக்கெடுவை, ஒரு லாஸ்ட் டேட்டை அல்லாஹ் நிர்ணயம் செய்துவிட்டான். அந்த காலக்கெடுவை நோக்கியே, அந்த டெட்லைனை நோக்கியே ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். சிலர் அதை விட்டு விலகி ஓடுவதாக நினைத்து கொண்டு அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மனிதர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்து சென்ற ஒவ்வொரு ஆண்டிலும் அவனது காலக்கெடு, அவனுக்காக நிர்ணயிக்கப்பட்ட தவணை அவனை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. பிரிந்து சென்ற ஒவ்வொரு வருடத்திலும் அவனது ஆயுள் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. இதுதான் கசப்பான நிஜம். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. உலகமே இதை மறந்திருந்தாலும் இதுதான் சத்தியம். ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கின்ற பொழுதும் நமக்கு வழங்கப்பட்ட ஆயுளில் ஒரு வருடம் குறைகிறது. மரணம் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த மனநிலை உள்ளவர்கள் புத்தாண்டை ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் செய்வதில்லை. இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதில்லை. உண்மையில் இது ஒரு பண்டிகையே இல்லை. ஆனால் புத்தாண்டை ஒட்டி மார்க்கம் அனுமதிக்காத பல காரியங்களை மக்கள் செய்கிறார்கள். புத்தாண்டு இரவில் கண் விழிப்பதற்கும், பட்டாசுகள் வெடித்து மகிழ்வதற்கும், கேக்குகள் வெட்டி கொண்டாடுவதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இவற்றையெல்லாம் உண்மை முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள். இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய் அந்த இரவில் மது அருந்துகிறார்கள். ஆனால் உண்மை முஸ்லிம்கள் இந்த இரவில் மட்டுமல்ல, எப்போதும் மது அருந்த மாட்டார்கள். புத்தாண்டு இரவில் கண்மூடித்தனமான வேகத்தில் டூ வீலர்களை ஓட்டிக்கொண்டு, காட்டுத்தனமாக கத்திக்கொண்டு சாலைகளிலும் தெருக்களிலும் எங்குமங்குமாக சில இளைஞர்கள் சுற்றி கொண்டு திரிவதுண்டு. இத்தகைய எளி செயல்களை விட்டு முஸ்லிம்கள் எப்பொழுதும் விலகியே இருப்பார்கள். நகரங்களில் உள்ள ஹோட்டல்களில் ஆடல்களும் பாடல்களும் கூடல்களும் செம்ம கிராண்டாக, வெகு விமரிசையாக வருடா வருடம் நடைபெற்று வந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இவைகள் எதற்கும் அனுமதி இல்லை. மாறாக இவைகள் அனைத்தும் நமக்கு தடை செய்யப்பட்டவைகளாகும். இவைகளிலிருந்து நாம் என்றுமே விலகி இருக்க வேண்டும். முன்னேற்ற பாதையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தமது லட்சியங்களையும் குறிக்கோள்களையும் துல்லியமாக நிர்ணயம் செய்து கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். ஏன் பிறந்தோம் என்பதும் தெரியாமல், ஏன் வளர்ந்தோம் என்பதும் புரியாமல் திருதிருவென விழித்து கொண்டிருக்கும் பிராய்லர் கோழிகள் போல புறப்பட்ட இடமும் தெரியாமல், போய் சேரும் இடமும் புரியாமல் வாழ்க்கையை வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முழுமையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்லர். இறை நம்பிக்கையாளர் என்பவர் மறுமையை உறுதியாக நம்பி
இவ்வுலகில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் மறுமை நாளில் அல்லாஹ் நம்மிடம் விசாரணை செய்வான் என்பதையும் உறுதியாக நம்பி அதில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ப இவ்வுலக வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்பவரே உண்மையான இறை நம்பிக்கையாளர், உண்மையான முஸ்லிம் ஆவார். நேற்றைய வாழ்க்கை முறைதான் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்றால், இன்று வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? பரம்பரையாய் நமது முன்னோர்கள் அனுபவித்த துன்பங்களை, வேதனைகளை, சித்திரவதைகளை நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நேற்றைய வாழ்க்கை முறையில் இருந்து விலகி இன்று நாம் முன்னேறி இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறது. நம் முன்னோர்கள் அனுபவித்த சித்திரவதைகளை நானும் அனுபவித்துக் கொண்டிருக்க கூடாது. அதிலிருந்து விடுபட வேண்டும். மனிஸ்தவா யௌமாஹு ஃபஹுவ மக்பூன். எவருடைய 2 நாட்கள் சமமாகிவிட்டனவோ அவர் இழப்பிற்குரியவர் என்று ஒரு நபிமொழி சுனனே தைலமியில் இடம்பெற்றுள்ளது. 2 நாள்கள் முன்னேற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்தாலே அது நஷ்டம் எனும் பொழுது, 2 வருடங்கள் சமமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று சிந்திக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? தம்மிடத்தில் உள்ள தீய பழக்கங்களில் சிலவற்றையாவது இந்த புதிய ஆண்டில் விட்டொழிக்க வேண்டும் என்றும், கடந்த ஆண்டை விட வரவிருக்கும் புதிய ஆண்டில் தமது வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைந்திருக்க வேண்டும் என்றும், தமது வீக்னஸில், பலவீனங்களில் சிலவற்றையாவது நீக்கி பலமான வாழ்வு, வலிமையான வாழ்வு வாழ வேண்டும் என்றும் ரிசொல்யூஷன், உறுதியான முடிவு எடுத்து அவற்றை செயல்படுத்துபவர்கள்தான் இந்த புதிய ஆண்டை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்பவர்கள் ஆவார்கள். இந்த புதிய வருடத்திலிருந்து என் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இன்னின்ன தீய பழக்கங்களை விட்டொழிப்பேன். இந்த புதிய வருடத்திலிருந்து ஐவேளை தொழுகையை முறையாக தொழுது வருவேன். என் வளர்ச்சிக்கு தேவையான இன்னின்ன காரியங்களை செயல்படுத்துவேன் என்பதாக சில ஆக்கப்பூர்வமான சபதங்களை இத்தகைய சந்தர்ப்பங்களில் எடுப்பது வரவேற்கத்தக்க விஷயமாகும். உங்கள் முயற்சியில் மனம் தளர்ச்சி அடையும் போது, உங்களுக்கு உங்கள் ஊக்கத்திற்கு தேக்கம் ஏற்படுகின்ற பொழுது, உங்களுக்கு ஊக்கம் தருகின்ற, உற்சாகமூட்டுகின்ற, நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு வாசகம் சொல்லட்டுமா? எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். மறுபடியும் சொல்கின்றேன், எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். இது கவிஞர் வண்ணதாசனின் திருவாசகம் ஆகும். கண்ணதாசன் அல்ல, வண்ணதாசன். நாம் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேடுவது மட்டுமல்ல, மறு உலக வாழ்க்கைக்கும் தேடுவது அவசியமாகும். படைத்தவனை மறந்து இதுவரை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், இனிவரும் காலத்திலாவது மனம் திருந்தி அவனது அன்பை பெறுவதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் 59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் பின்வருமாறு கூறுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டோரே, இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். மறுமை நாளைக்காக ஒவ்வொருவரும் எதை தேடி வைத்துள்ளார் என்பதை அவர் கவனத்தில் கொள்ளட்டும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நீங்கள் செய்கின்றவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆவான். ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி கனிகளை முத்தமிடுவதற்கு, ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி கன்னிகளை முத்தமிடுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.